அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்தியர்களை கை விலங்கிட்டு அமெரிக்கா அனுப்பி வைத்ததாக கூறி நாடாளுமன்றத்தில் அமளி நீடித்து வந்த நிலையில் தற்போது நாடாளுமன்றமே இந்த அமளியால் முடங்கி இருக்கிறது. கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இதுகுறித்து விவாதிக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட மூத்த கட்சிகளின் எம்பிக்கள் தற்போது இந்த முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். அவரோடு பேசலாம். முகிலன், இப்போ நாடாளுமன்றமே இந்த அமளியால முடங்கி இருக்கிறதே, விவரங்கள்? தற்போது இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அதாவது அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவிலிருந்து குடியேறினவர்கள் நேற்று இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் கண்ணியக்குறைவாக அவர்கள் நடத்தப்பட்டனர். இது தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் தர வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பிக்கள் சுமார் 3 பேர் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். ஆனால் அவை தொடங்கிய உடனே காங்கிரஸ் எம்பிக்கள் இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு சபாநாயகர் அதற்கு அனுமதிக்கவில்லை. இது இரு நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இது தொடர்பான விளக்கத்தை வழங்குவார். அதே போல இது தொடர்பான இந்த விவகாரங்கள் எல்லாமே தற்போது மத்திய அரசின் ஆய்வுக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இருந்த போதிலும் காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது அதைத் தொடர்ந்து தற்போது இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 12 மணி வரை இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் அதாவது அமெரிக்காவிலிருந்து தற்போது இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த இந்தியர்கள் கண்ணியக்குறைவாக நடத்தப்பட்டிருக்கின்றனர். அவர்களை கைகள் மற்றும் கால்களில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அமெரிக்காவில் இருந்து இந்தியா வரும் அந்த அமெரிக்காவின் விமானத்தில் உட்கார வைத்து சங்கிலியில் பிணைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இது கண்ணியக்குறைவாக இந்தியர்களை கண்ணியக்குறைவாக நடத்தக்கூடிய ஒரு செயல். இது தொடர்பாக மத்திய அரசு தங்களது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்து அமளியில் ஈடுபட்டனர். நன்றி முகிலன், விவரங்களை வழங்கியமைக்காக.